ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள்னு சொல்லி வரும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் எப்போ வழக்கமாக இருக்கிற சமயங்கள் அநேக ஊழியக்காரங்க சொல்ல அன்றைக்கி சாப்பாட்டுக்கு ஒன்றும் இருக்காது. உப்பு தண்ணி மட்டும்தான் இருக்குமே தவிர இவ்வளோன்ட்டு அரிசி கூட இருக்காது. அப்படிலாம் கூட நிறைய பேர் என்ன செய்வாங்க சொல்வாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த சாத்தானுடைய காரியங்களை ஜெயிக்கணும், சாத்தானுடைய அந்த சோதனை ஜெயிக்கணும்னா நமக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம பலனை கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம யார்கிட்டையும் பேச ஜெயிக்க முடியாது. பிள்ளைகள்கிட்டையோ நம்முடைய வீட்டில் உள்ளவங்ககிட்டையோ சின்ன பிள்ளைங்கிட்ட கூட இப்போ நம்ம பேச என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. நம்ம சொல்ல கேட்குற மாதிரியான சூழ்நிலைகளே இல்லை. அப்படிதான் நினைச்சது இருக்குது. ஒரு கேள்வி கேட்டால் என்ன ஏதுன்னு கேட்டால் கூட பதில் சொல்றதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு முடியல. அது என்ன அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அந்த பிள்ளைங்களையும் நம்ம குறைச்சிடுற மாதிரி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும், ரொம்ப பொறுமையோடு நம்முடைய காரியங்களை கடந்து போக வேண்டி இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்னு செய்து அதுதான். அப்படி இருக்கும் பொழுது நாம் ரொம்ப நல்லா யோசிக்கணும். நம்ம எப்போதும் நம்முடைய மனதில் இருக்கிற ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செய்துட்டோம்னா ஆண்டவர் என்னை நான் பாவியாக இருந்தாலும் என்னை நேசிக்கிறார்ங்கிற உணர்வு நமக்கு என்ன செய்யணும் வேணும். ஆண்டோடைய முக்கியமான தன்மைகள் அது இருந்தனாலதான் அவர் என்ன செய்யாரு, பாவி அதிகமாக உலகம் பாழ்பட்டு கிடக்குது, பாவத்தினால சீரழிஞ்சு கிடக்குன்னு தெரிஞ்சனாலதான் அவர் என்ன செய்தாரு, வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு என்ன செய்தாரு, வந்தாரு, தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, அடுத்தது பாருங்க, ஆண்டவர் நம்மோட இருந்தா என்ன இருக்காது, கலக்கமே இருக்காது. ஆண்டவர் நம்மோட இருந்தா என்னது, கலக்கமே இருக்காது. அதான் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்த்தோன்னா ஊழியக்காரங்க ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும். நாமும் கூட சில நேரங்களில் பிரச்சனைகள் வந்தாச்சுன்னு சொன்னா நம்ம அது இதுன்னு சொல்லி யோசிக்கிறத விட்டு ஆண்டோட சன்னிதானத்துல ஆண்டோடைய பாதப்படையில போய் அமர்ந்து உட்கார்ந்து ஏசப்பா சோத்திரம் 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 நம்ம சொல்லிட்டு இருந்தோம். வேற எந்த வார்த்தையிலும் நமக்கு வாயில வராது, அவ்வளவு வேதனைகள் இருக்கும். ஆனாலும் இந்த ஒரு வார்த்தையாவது சொல்றதுக்கு நாம என்ன செய்யணும், நம்மளை பழகிடணும். அந்த வார்த்தையில சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய மனதை ஆட்கொண்டுரும். அநேக நேரங்களே நீங்க அதை பறிச்சுட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக நேரங்கள்ல அப்படிதான். ஏன்னா எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. நம்முடைய பிரயாசம்லாம் விருதா அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது ஆண்டுடைய சந்நிதியில இருந்தோம்னு சொன்னாச்சுன்னா நம்முடைய கலக்கங்கள் எல்லாம் என்ன செய்யறோம், ஒளிந்து என்ன செய்யும் போவோம். அநேக நேரங்கள்ல ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தின் மூலமாக ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்காரு, மோசைக்கு சொல்லியிருக்காரு, எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அவருடைய பாடுகளின் மத்தியில் அவர்கள் வந்து திகைத்து நிற்கும் போது அவர் திகையாதே நான் உன் தேவன், கலங்காதிருங்கள் சொல்லி அடிக்கடி சொல்வார். யோவான்ல பாருங்க 14 அதிகாரம் 1 வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவ இடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கலக்கங்கள் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணுமா, விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், அந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கணுமா. ஒரு ஊழியக்கார் சொல்றாரு, ஒரு சின்ன கல் எடுத்து நம்ம கண் பக்கத்துல இப்படி வச்சு பார்த்தோம்னா அது பெரிய ஒரு பெரிய மலை போல என்ன செய்யும், ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண் பக்கத்துல வச்சு பார்த்தோன்னா அது ஒரு பாறங்கள் போல நிச்சயம் நமக்கு தெரியும். முன்னால உள்ளது எதையுமே பார்க்க முடியாது. அந்த கண்மணியை அந்த சின்ன கல் மறைக்கிறதுனால உலகமே இருந்தது போல இருக்கும். ஆனா அதே சமயத்துல அதை நம்ம தூர நகட்டி வச்சுட்டு பார்த்துட்டோம்னு சொன்னாச்சுன்னா அது என்ன செய்யும், சின்ன கல்லுங்கிறது நம்ம உருந்து விடும். அப்படியே நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய பகுதியிலிருந்து நம்முடைய இருதயத்திலேருந்து தூர நகட்டி வச்சுட்டோம்னு சொன்னாச்சுன்னு சொன்னா அது எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப லகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அருமையானவர்களே, ஆகையினால நாம என்ன செய்யணும், ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, எனக்கு எந்த கலக்கமே கிடையாதுங்கிற எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணும், வாழ்றதுக்கு பழகிடணும்.